கைஸ் வெல்கம் பேக் டு சிலடர்ஸ். அப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். நேற்று இல்லை, நான் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் 2 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ 2வது வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு இப்போ முதல் வீடியோலேயே சொல்லிருப்பேன். திருவாரூரில் நான் பரங்கிப்பேட்டையிலேருந்து மாயத்துலேருந்து காரில் திருவாரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆழ்த்தம்பாடி அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 8குடி முருகன் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி காலைல 12 மணிக்கு நாங்கள் போகிறோம். இன்றைக்கி தேதி 26 காலைல திங்கக்கிழமை. ஸோ கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போக போகிறோம். ஸோ அங்கே ரூம்லாம் போட்டாச்சு. ஸோ எல்லாம் அங்கே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போதைக்கு போயிட்டு அங்கே நாங்கள் 5:30 மணிக்குள்ளே போகணும். நாங்கள் 5:30 மணிக்குள்ளே ஒரு பிளேஸ் அங்கே மூடுறாங்க. அந்த பிளேஸ் நாங்கள் போய் பார்க்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் திங்ஸ்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த பிளேஸை பார்க்கணும். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நான் போன வழியில் சில விஷயத்தை மட்டும் தான் காமிச்சிருப்பேன், வேறு எதையும் காமிச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்கிறேன், போடுறது எல்லாத்தையும் காமிக்கிறேன் கைஸ். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் எஸ்போ வித் சூர்யான்ற ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ரொம்ப மஸ்ட்டான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு தேவைப்படும். ஏன்னா இந்தமாரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்தமாரி சொல்கிறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வேறு எதுவும் இல்லை. இப்போ டைம் கரெக்டாக கேட்டிங்கன்னா 10:10 ஆகுது. இங்கேருந்து ஒரு 11:30 மணிக்குள்ளே கிளம்பணுன்னு பிளானில் இருக்கோம். ஸோ ஏன்னா 1 மணிக்குள்ளே கோயிலுக்கு பூட்டிடுவாங்க. அந்த கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான், அதனால் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நம்ம சேனலுக்காக ஒரு கேமரா வேறு வாங்கியிருக்கோம் கைஸ். கேமரான்றது கிடையாது, இது பழைய கேமரா. ஸோ நான் பழைய கேமரா தான் வச்சுருந்தேன். அந்த கேமரா இது எனக்கு ஒரு பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேமரா தான் இது ஊருக்கு பாருங்கள். இந்த கேமரா தான் இது வீடியோ எடுக்க ஒன்லி ஃபோட்டோ கேமரா மட்டும்தான். இதை நான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்ம போகிற பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது போயிட்டு கடையில் கொடுத்து கேட்டிருந்தேன். கடையில் லேப்டாப்பில் போட்டு காமிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குது ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதனால தான் நான் இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபேடு. ஏன்னா நம்ம போகிற இடத்துக்கு மஸ்ட்டு ட்ரைபேடு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரைபேடு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருக்கணும், பட் காமிக்க முடியல. அப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்புறம் ஒரு சார்ஜர். ஸோ இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் உள்ளே லேப்டாப் இருக்குது, எடிட்டிங் பண்ணுறதுக்கு லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அதெல்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரோவே ஒரு 3 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. வேர்வை செமையாக ஊற்றுது கைஸ், முடியல. ஸோ நேற்று லாஸ்ட்டில் வீடியோ எண்ட் பண்ணும்போதும் முதல் வீடியோ எண்ட் பண்ணும்போதும் காரில் என்ன எடுத்திருந்தேன், 2வது வீடியோ காரில் என்ன எடுத்திருக்கேன். நான் அப்படியே பின்னாடி திருப்பி காமிக்கேன். ஏன்னா வெயிலும் சேர்ந்து மழையும் சேர்ந்து பெய்யறதுனால வேறு லெவலில் இருக்குது. உள்ளே அப்படியே ஏசி போடாமல் உட்கார முடியல. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். வேறு லெவலில் ஒரு வியூமே இருக்கும். சூப்பராக நான் காமிக்கிறேன் பாருங்களா ப்ளீஸ். அப்படிங்க மழை தண்ணிலாம் தெரியுதா? அது அழகாக அப்படியே மழை தண்ணி பேஞ்சிட்டு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது வியூவு. பார்த்துருப்பீங்களா? வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னால் முடியல, நான் ஏசியை போடாமல் உட்காந்து இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இப்படி இருக்குது. நான் வெளில போயிட்டு கிளம்பிட்டு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முதல் வீடியோ மாரி இந்த வீடியோ இருக்காது. கண்டிப்பாக முதல் வீடியோ பார்த்த எனக்கே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணும்போதே எனக்கே தோணுச்சு எதுவுமே காமிக்கலையே அப்படின்னு சொல்லி. பட் இந்த 2வது வீடியோ அப்படி இருக்காது. நான் போகிற எல்லா விஷயத்தையும் காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பாய். கிளம்பும் போது சந்திக்கிறேன். நான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ நான் இன்ட்ரோ கொடுத்த பிறகு நான் எதுவுமே சொல்லவே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தான் போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ மணி கரெக்டாக கேட்டிங்கன்னா 1 ஹவர் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்டே இருக்குது. இப்போ 1 மணிக்கு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 to 4 மணிக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். ஸோ நான் எங்கே போகிறேன்ட்டு இன்ஸ்டாவில் மென்ஷன் பண்ணிருப்பேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, வெயிலெலாம் கொளுத்துது. இப்போ 1 மணி கூட ஆகலை, இன்னும் 1 ஆக போகுது. வெயில் கொளுத்துது. இங்கேருந்து ஒரு 68 கிலோமீட்ரு எப்படி போக போகிறோம் அப்படின்றது இன்னும் சுத்தமாக தெரியல. நான் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பி போயிட்டு போகும்போது நான் உங்களுக்கு ரோடெலாம் எங்கெங்கே போகலான்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது எங்கெங்கே போகிறோம் ஸோ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னும் நீங்கள்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்ருக்கீங்க, லைக் கொடுத்துருங்க. ஓகே, நான் போகும்போது பார்க்குறேன் கைஸ், பாய். ஸோ கைஸ், நம்ம கிளம்பி வந்த ஊருக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ நீங்கள் இதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எங்கே இருக்குன்ட்டு. இன்னமும் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா பாதி வீடியோவில் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கான நேரம் வரும்போதே. ஸோ இப்போயே கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காரில் வந்துட்டு வந்துடும்போது இங்கேருந்து ஒரு மான் வந்து நடுவில் போச்சு கைஸ். அதோட கிளிப்பு இருந்தால் நம்ப மாட்டீங்க, நான் கண்டிப்பாக கிளிப்பு லைட்டாக எடுத்த வீடியோ இருக்குது, நான் இருந்தால் போடுறேன் பாருங்க. இருந்தால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாட்டுனுச்சுன்னா கண்டிப்பாக காமிப்பேன். ஸோ பார்ப்போம் எங்கே வந்துச்சு அப்படின்றது இல்லை. ஆனால் எனக்கு பின்னாடியில் இந்த காட்டிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ பாருங்கள், இதில் தான் வந்துச்சு. பார்ப்போம், வந்துச்சுன்னா நான் இதில் அனுப்பிச்சி வரேன். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் எங்கே வந்திருக்கோன்ட்டு. பட் எங்கே வந்திருக்கோன்னா கோடியக்காரை தான் வந்திருக்கோம். ஸோ கோடியக்காரில் இப்போ நான் எங்கே இருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பாருங்கள், இங்கே தான் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் டிக்கெட் வேணாலும் காமிக்கிறேன் பாருங்கள், டிக்கெட் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்தோடனே எப்படி இருக்குன்னா நேராக உள்ளே வந்துடணும். உள்ளே வந்தோடனே இப்படி வந்து ஒரு கட்டு அடிக்கணும். நான் திரும்பி போய் காமிக்கிறேன் பாருங்களா. ஸோ இப்படி போகக்கூடாது, பட் நேராக தான் போகணும். ஸோ நேராக போகணும். டிக்கெட்டு கும்பலை பாருங்கள் தெரிஞ்சா, கும்பல் அந்த இடத்துல இப்படி தான் நம்ம போகணும். வழி இப்படி தான் போகிறதுக்கு நம்மளுக்கு. பட் நம்ம இன்னும் போகல. நான் வந்து எதுக்குன்னா பசங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் போய் அவங்க பூங்கா ஒன்று இருக்கான், அது போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க. ஸோ அதோடு நம்ம போயிட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த உச்சிக்கு போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதான் மேட்ரு இன்றைக்கி நம்மளோட டைம். ஸோ அப்புறம் பீச் ஒன்று இருக்கான், கோடியக்காரில் பீச் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கேருந்து எல்லாமே தெரியுது. நான் உங்களுக்கு திரும்பி கேம்பரை காமிக்கிறேன். எவ்வளோ ஹைட்டை பார்த்தீங்களா கைஸ்? ஸோ இவ்வளோ பெரிய ஹைட்டில் ஏறி நின்று தான் நம்ம பார்க்க போகிறோம் வியூவை. இவ்வளோ பெருசுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே தான் பார்க் இருக்குது, அது வரைக்கும் பார்க்கு. அங்கே தான் இன்றைக்கி நம்ம போய் சுற்றி பார்க்க போகிற இடம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து காமிக்கிறேன். நம்ம பார்க் வந்து அப்படி போகணும். ஸோ கைஸ், நான் படிக்கட்டு ஏறி மேலே போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு கிளிப்பு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே அப்படியே அழகான ஒரு வியூவு. ஸோ போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இறங்கும்போது ஒரு பயம் இருக்குது, ஏன்னா செம்மையான ஆகிட்டு. நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன், பார்த்து பாருங்கள். நான் அதுக்குள்ளே கீழே இறங்கிடுவேன். ஓகே, கீழே இறங்கிட்டு பார்க்குறேன். மேலே போயிட்டு லைட் ஹவுஸ்லாம் பார்த்து இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே போகிறோம். காரில் பின்னாடி கார் வருது, பட் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மதியம்குள்ளே கிளம்பிடுவோம். நாளைக்கு மதியம் தானே, நாளைக்கு மதியம் கிளம்புறோம். ஸோ போகும்போது எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ், லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம வந்து பீச்சை பார்த்தோம். இப்போ நம்ம பீச்சுக்கிட்டே வந்துவிட்டோம். பீச் வேறு லெவலில் இருக்கா. ஸோ அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். லைட் ஹவுஸ் ரொம்ப தூரமாக தெரியல, கொஞ்சம் கிட்டக்க தான், ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஸோ கைஸ், காலைல எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரே ஒரு மாற்றம் தெரியுதா என்கிட்டருந்து. ஸோ காலைல இன்ட்ரோ கொடுக்கும்போது வாய் வளருது, இப்போயும் வாய் வளருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் கரெக்டாக மணி வந்து 6 ஒரு 10 நிமிஷம் கிட்டே இருக்குது கைஸ். ஸோ இப்போ நான் வந்து ரூம் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ ரூமில் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே வந்து கரெக்டாக ஒரு 600 படி மேக்ஸிமம் 500 படி ஏறி தான் நாங்கள் லைட் ஹவுஸ் போனோம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்தோம். பீச்சில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு லைட் ஹவுஸ் பிடிச்சிருந்தா, பீச் முடிச்சிருந்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அதேமாதிரி இன்ஸ்டாவில் போஸ்ட்டு கூட போட்டேன்னா அது எல்லாமே பீச்சில் எடுத்த போஸ்ட்டு, லைட் ஹவுஸில் எடுத்த போஸ்ட். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம பண்ணிக்கோங்க. டே 2 முடிஞ்சு, இதோட டே 2 முடிஞ்சு. வேறு ஏதாவதுனா நான் ஏதாவது போடுறேன், இடையில வந்து போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
டே 3 நாளைக்கு கிளம்புறது. நாளைக்கு கிளம்பும்போது நிறையா ஊருக்கு போயிட்டு போகலான்ட்டு இருக்காங்க. பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. ஆனால் வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, எனக்கு லைட் அப்படியே ஓவராக அடிக்குது இந்த பக்கம். பட் வெளில இருட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது கோடியக்கரையோட எண்டு கைஸ். நான் இப்போ இங்கே இருக்கிறது கோடியக்கரையோட எண்டு. நினைக்கிறேன் பாருங்க, பின்னாடி தான் கைஸ் வெளிச்சம் அடிக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே கேமரா திருப்புறேன் பாருங்க. வண்டி வருது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் ஷீட்டோட எண்டு கோடியக்கரை. அப்படியே அது உள்ளே போனால் பீச்சு, லெஃப்டில் போனால் இது லைட் ஹவுஸு, ரைட்டில் போனால் பீச்சு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ரோடு. ஸோ அழகான ஒரு ரோடு. வீடு வந்து எண்டில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வீடோ 2 வீடோ தான் மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கப்புறம் வீடு கிடையாது. ஸோ ஜாலியான ஒரு பிளேஸ் கைஸ். மறக்காமல் கோடியக்கரைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி இருக்கிறதுனால நாங்கள் வந்தோம். நீங்கள் லாட்ஜ் போட்டு ரூம் போட்டு தங்குற மாதிரி இருந்தால் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா வாய் வளருது, சத்தியமாக வளருது எனக்கு காலேருந்து. இன்ஸ்டாவில் எக்ஸ்ப்ளோர் வித் சூர்யான்ற ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.